வணக்கம். தாவரங்களுக்கு அந்த அழகான பச்சை நிறமும் உணவை தயாரிக்கும் திறனும் எங்கிருந்து வருகிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இன்று தாவர உயிரணுக்களில் உள்ள பிளாஸ்டிட்ஸ் எனப்படும் மிகச்சிறிய ஆனால் அதிமுக்கியமான அமைப்புகளைப் பற்றிதான் இந்த விளக்கத் தொடுப்பில் நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். உயிரணுவின் உள்ளே செல்வதற்கு முன் பிளாஸ்டிட் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். இது பிளாட்டிகாஸ் என்ற கிரீக்க வார்த்தையிலிருந்து வந்த ஒரு சொல். இதற்கு உருவாக்கப்பட்டது அல்லது வடிவமைக்கப்பட்டது என்று அர்த்தம். A.F.U. ஷிம்பர் என்ற விஞ்ஞானிதான் 1885ஆம் ஆண்டில் இந்த வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தினார். இன்றைய நமது பயணத்தின் சுருக்கம் இதோ. முதலில் தாவர பிளாஸ்டிக்களின் அறிமுகம், அதன் 3 முக்கிய வகைகள், லியூகோபிளாஸ்ட்கள், குரோமோபிளாஸ்ட்கள், குளோரோபிளாஸ்ட்கள் ஆகியவற்றைத் தொடர்ந்து இறுதியாக குளோரோபிளாஸ்டின் நுட்பமான உள்ளமைப்பை தெளிவாக பார்க்கப் போகிறோம். சரி, முதல் பகுதிக்குள் நுழைவோம். தாவர பிளாஸ்டிக்களின் அறிமுகம். ஒரு தாவர உயிரணுவின் இந்த முப்பரிமாண அமைப்பை கொஞ்சம் பாருங்கள். அந்த உயிரணுவின் சுவரோடு ஒட்டியவாறு சைட்டோபிளாசம் எனப்படும் திரவத்தில் மிதக்கும் சிறிய பச்சை நிற முட்டை வடிவ அமைப்புகளை பார்க்கிறீர்களா? அவைதான் பிளாஸ்டிட்கள். இவையே தாவரத்தின் மிக முக்கிய ஆற்றல் மையங்கள். அடுத்து பகுதி 2. பிளாஸ்டிக்களின் 3 முக்கிய வகைகள். எல்லா பிளாஸ்டிக்களும் பச்சை நிறம் கிடையாது என்பது உங்களுக்கு தெரியுமா? அவற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் நாம் இவற்றை 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை நிறமற்ற லியூகோபிளாஸ்ட்கள், பல நிறங்களை கொண்ட குரோமோபிளாஸ்ட்கள் மற்றும் நாம் அனைவரும் நன்கு அறிந்த பச்சை நிற குளோரோபிளாஸ்ட்கள். பகுதி 3. லியூகோபிளாஸ்ட்கள். இவை தாவரத்தின் சேமிப்பு மையங்களாக செயல்படுகின்றன. இந்த நிறமற்ற லியூகோபிளாஸ்ட்கள் அவை எதை சேமிக்கின்றன என்பதை பொறுத்து மீண்டும் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. கார்போஹைட்ரேட்டுகளை சேமிக்கும் அமைலோபிளாஸ்ட்கள், கொழுப்புகள் மற்றும் எண்ணெய்களை சேமிக்கும் இலியோபிளாஸ்ட்கள் மற்றும் புரதங்களை சேமிக்கும் அலூரோபிளாஸ்ட்கள். சுருக்கமாக சொன்னால் இவை தாவரத்தின் எதிர்கால தேவைக்கான பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகள். பகுதி 4. குரோமோபிளாஸ்டுகள். இவைதான் தாவரங்களுக்கு நிறம் வழங்குபவர்கள். இயற்கையில் நாம் பார்க்கும் பூக்களும் பழங்களும் இவ்வளவு கண்கவர் நிறங்களில் இருக்க காரணம் இந்த குரோமோபிளாஸ்ட்கள் தான். இவை வெவ்வேறு நிறமிகளை தன்னுள் சேமிக்கின்றன. உதாரணத்திற்கு, தக்காளிக்கு சிவப்பு நிறத்தை தரும் லைகோபீன், மஞ்சள் நிறத்திற்கான லியூட்டின், கேரட்டில் உள்ள ஆரஞ்சு நிறத்திற்கான பீட்டா கேரோட்டின் மற்றும் ஊதா நிறத்தை தரும் ஆந்தோசயனின். இவை அனைத்தும் தாவரத்தின் காட்சி அழகிற்கு பொறுப்பானவை. பகுதி 5. குளோரோபிளாஸ்ட்கள். தாவரங்களின் பிரம்மாண்டமான உணவு தொழிற்சாலைகள். நமது 3வது மற்றும் மிகவும் பிரபலமான வகை இந்த குளோரோபிளாஸ்ட்கள். பச்சை பாசிகள் முதல் பெரிய மரங்கள் வரை அனைத்திலும் இவை காணப்படுகின்றன. சூரிய ஒளியை பிடித்து ஆற்றலாக மாற்றுவதற்காகவே இவற்றில் குளோரோஃபில் A மற்றும் குளோரோஃபில் B எனப்படும் பிரத்யேக பச்சை நிறமிகள் உள்ளன. இதன் மூலம்தான் தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை மூலம் தாமே தயாரித்துக் கொள்கின்றன. இறுதியாக பகுதி 6. குளோரோபிளாஸ்டின் நுட்பமான உள் அமைப்பு. இதுதான் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. ஒரு குளோரோபிளாஸ்டின் உள்ளே சரியாக என்ன இருக்கிறது? அதன் 2 அடுக்கு வெளிப்புற உறையை நாம் நுண்ணோக்கி மூலம் வெட்டி பார்த்தால் உள்ளே என்னென்ன அமைப்புகள் மறைந்திருக்கும்? வாருங்கள் ஆழமாக பார்ப்போம். உள்ளே நுழைந்தவுடனே நாம் ஸ்ட்ரோமா எனப்படும் அமைப்பை காண்போம். இது குளோரோபிளாஸ்டின் உள்பகுதி முழுவதையும் நிரப்பியிருக்கும் ஒரு தடிமனான ஜெல்லி போன்ற திரவம். புரதங்கள் மற்றும் லிப்பிடுகளால் ஆன இந்த திரவம்தான் உள்ளே இருக்கும் மற்ற அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு உறுதியான அடித்தளத்தை கொடுக்கிறது. அந்த ஜெல்லி போன்ற ஸ்ட்ரோமாவிற்குள் மிதக்கும் தட்டையான ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பை போன்ற அமைப்புகளை பாருங்கள். இவற்றை தைலகாய்டுகள் என்று அழைக்கிறோம். நாம் முன்னரே வியந்து பேசிய அந்த பச்சை நிறமையான குளோரோஃபில் இந்த தைலகாய்டுகளுக்குள் தான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. உள்ளே இருக்கும் இடத்தை சரியாக பயன்படுத்துவதற்காக இந்த தைலகாய்டுகள் நாணயங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கினார் போல மிக நேர்த்தியாக அடுக்கப்பட்டுள்ளன. இப்படி அடுக்கப்பட்ட ஒரு முழுமையான அடுக்கை கிரானம் என்று சொல்கிறோம். நிறைய அடுக்குகள் இருந்தால் அதனை பன்மையில் கிரானா என்று குறிப்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் உற்று பார்த்தால் இந்த நாணயம் போன்ற தைலகாய்டின் உட்புற பரப்பில் சிறிய வட்ட வடிவ அமைப்புகள் இருப்பதை காண முடியும். இவற்றை குவாண்டாசோம்கள் என்று அழைக்கிறோம். இவைதான் ஒளியை அறுவடை செய்யும் உண்மையான ஆண்டனாக்கள் போல செயல்பட்டு சூரிய சக்தியை நேரடியாக ஈர்க்கின்றன.
குளோரோபிளாஸ்டின் உள்ளே நடக்கும் வேலை பகிர்வு மிகவும் துல்லியமானது. கிரானம் பகுதியில் ஒளிவினைகள் நடக்கின்றன, அதாவது அவை சூரிய சக்தியை உறிஞ்சி ஏடிபி எனப்படும் ரசாயன ஆற்றலை உருவாக்குகின்றன. அதே சமயம் ஸ்ட்ரோமா திரவத்தில் இரள் வினைகள் நடக்கின்றன. கிரானம் உருவாக்கிய அந்த ஆற்றலை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை நாம் பயன்படுத்தும் சர்க்கரையாக மாற்றும் மாயாஜாலத்தை ஸ்ட்ரோமா செய்கிறது. குளோரோபிளாஸ்டுகளைப் பற்றி நம்ப முடியாத ஒரு தகவல் உண்டு. இவை பகுதி தன்னாட்சி பெற்ற உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. அது ஏன் தெரியுமா? ஏனென்றால் இவற்றிற்கு சொந்தமாக 70S ரைபோசோமுகள் இருப்பதோடு பிரத்யேகமான வட்ட வடிவ டிஎன்ஏவும் உள்ளது. இதனால் உயிரணுவின் மற்ற பகுதிகளை அதிகம் சாராமல் அவை தாங்களாகவே பிளவுபட்டு பெருகும் அபார திறனை கொண்டுள்ளன. சொந்தமாக ஒரு டிஎன்ஏ இருப்பதை காணும்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. குளோரோபிளாஸ்டுகள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தனித்து வாழ்ந்த பாக்டீரியாக்களாக இருந்திருக்குமோ? ஆம், இந்த சுவாரஸ்யமான கருத்தை தான் எண்டோசிம்பயோடிக் கோட்பாடு கூறுகிறது. ஒரு காலத்தில் தன்னிச்சையாக வாழ்ந்த பாக்டீரியாக்கள் தாவர உயிரணுக்களுக்குள் குடிபெயர்ந்து இன்று நாம் பார்க்கும் குளோரோபிளாஸ்டுகளாக மாறியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் உறுதியாக நம்புகின்றனர். ஒவ்வொரு இலைக்குள்ளும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான பரிணாம வரலாறு ஒளிந்திருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். மற்றொரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்பில் மீண்டும் சந்திப்போம்.